வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கோபி கண்ணன். இந்த முறை தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் அவருடைய கட்சி கூட்டம் கடந்த கூட்டங்களில் எல்லாமே அவருக்கு 30 to 40% ஓட் பேங்க் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை மற்ற கட்சியினர் ஒரு கமெண்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிலாம் இருக்காது என்று அவர் கமெண்ட் அடித்து மகிழ்கிறார்கள். ஆனால் களம் நிலவரம் என்பது மிகவும் வேறுபாடான ஒன்று. குறிப்பாக தமிழ்நாட்டில் கடலோர சட்டசபை தொகுதிகள் என்று ஏறக்குறைய 35லிருந்து 40 வரைக்கும் இருக்குது. அங்கே வசிக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த முறை தாவேகாவிற்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டு போடலான்னு பெரும்பாலானோர் முடிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் களம் நிலவரம். இதை நான் சொல்றது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எல்லா கட்சியினரும் இருப்பீங்க அந்தந்த சட்டசபை தொகுதிகளில். அதில் நீங்கள் கள ஆய்வு செய்து பாருங்கள். இப்போ ஏறக்குறைய இந்த நான் சொன்ன 35 to 40 சட்டசபை தொகுதியில் பெரும்பாலான தொகுதிகள் ஆளும் கட்சியிடம் இருக்கிறது. நீங்கள் களம் ஆய்வு செய்து பாருங்கள், உங்களுக்கு அந்த உண்மை புரியும். இந்த முறை தமிழ்நாட்டில் பெரும்பாலானோர், அதிக மக்கள் தாவேகாவை ஒரு மாற்று சக்தியாக தான் நினைக்கிறாங்க. அதாவது மற்ற கட்சிகளுக்கு ஒரு மாற்று சக்தி தாவேகா தான் என்பதை ஏறக்குறைய நிறைய பேர் முடிவெடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக 45 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள். இந்த முறை தமிழ்நாட்டின் தேர்தல் களம் அதிக வெப்பத்துடன் இருக்கும்.